எப்படி நம்ம அந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தோமோ அதே மாதிரி கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் இன்னொரு 2 டாபிக் சின்ன டாபிக் இருக்கு. அதாவது டெர்மினாலஜியில் ஹோமோலெப்டிக் லிகண்ட், ஹெட்ரோலெப்டிக் லிகண்ட் இருக்கு. ஹோமோலெப்டிக் லிகண்ட் என்னது? சேம் டைப் ஆஃப் லிகண்ட். இப்போ CONH36 இப்போ 2+ 3+. அப்படி இருக்கக்கூடிய எல்லா லிகண்டும் ஒரே மாதிரியான லிகண்ட் இருக்கும். அதுக்கு பேர் என்னது? ஹோமோலெப்டிக் லிகண்ட். ஹெட்ரோலெப்டிக் லிகண்ட்னா 4 அம்மோனியா 2 குளோரின், இல்லைனா ஒரு குளோரின், புரோமின், அயோடின் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும். சரிங்களா? சரி, எல்லாம் ஆல் த டைப் ஆஃப் லிகண்ட் ஆர் த சேம் இன் நேச்சர். இட் இஸ் கால்ட் த ஹோமோலெப்டிக் லிகண்ட். ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டாக இருந்தால் கூட என்னது? ஹெட்ரோலெப்டிக். சரிங்களா? அதுக்கப்புறம் வரக்கூடிய பாண்டிங் தியரியில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாண்டிங் தியரி. பாண்டிங் தியரிஸ்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஏர்லியர் பாண்டிங் தியரி. ஏர்லியஸ்ட் அந்த ஏர்லியர் பாண்டிங் தியரி. அதில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய தியரி ப்ரூம்ஸ்டாண்ட் ஜோர்ஜன்சன் தியரி. ஜோர்ஜன்சன் சேம் தியரி. இவர் தான் வந்து அந்த வாத்திய டீச்சர் இவர் தான். இவர் வந்து ஸ்டூடெண்ட். 2 பேர் சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ண தியரி தான். இவர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி எல்லாரும் தெரியும். வெர்னர் தியரிக்கு முன்னாடி சொன்னது இவங்க தான். சரிங்களா? வெர்னர் வந்து பெருசாக ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சரிங்களா? வெர்னர் யாரை காப்பி பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ப்ரூம்ஸ்டாண்ட் ஜோர்ஜன்சன் தியரியை காப்பி பண்ணி தான் யார் எக்ஸ்பிளைன் பண்ணது? வெர்னர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இவர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண 2 பேர் சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னா COCl3 பட் NH3. சரிங்களா? 6NH3. இதே காம்பவுண்ட் தான் யார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க? வெர்னர் தியரிக்கு இதே காம்ப்ளெக்ஸ் கோபால்ட் அம்மோனியா குளோரைட் காம்ப்ளெக்ஸ் தான் வெர்னர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி யார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குது? ப்ரூம்ஸ்டாண்ட் ஜோர்ஜன்சன் தியரி அப்படிங்கிறது 1893 முன்னாடியே யார் 1893 யார் ப்ரொபோஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்னர் வந்து ப்ரொபோஸ் பண்றாரு. கண்டுபிடிச்சு அதுக்கு முன்னாடியே ப்ரொபோஸ் பண்ண யாருன்னா 2 பேர் சேர்ந்து இந்த தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி மெட்டல் அயான்ஸ். சரிங்களா? எனி அல்கலி இல்லைன்னா ஜெனரல் மெட்டல். சரிங்களா? தே should have only one type of valency. Only one type of valency. இவங்க சொன்ன ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் தான். ஏன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ்ல அந்த மெட்டல் அயான்ஸ் சரிங்களா ஒரே ஒரு வேலன்சி மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். ஏன் ஒரே ஒரு வேலன்சி இருக்குன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடியது ஒரு வேலன்சி, வெளியே இருக்கக்கூடியது ஒரு வேலன்சி. அதனால தான் வெர்னருக்கு இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி என்ன பண்றாரு? ஒரு இதே கோபால்ட் அம்மோனியா காம்ப்ளெக்ஸ்ல 2 வேலன்சி இருக்கு. ஒன்னு பிரைமரி வேலன்சி, இன்னொன்னு செகண்டரி வேலன்சி. ஆனா ஜோர்ஜன்சன் சொல்றது அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல ஒரே ஒரு வேலன்சி மட்டும் தான் இருக்கு அப்படிங்கறத அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரோபோஸ் பண்ணக்கூடிய தியரியில ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? இது வந்து மீடியட் செயின் தியரி. அதாவது செயின் தியரின்னு சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண அந்த கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் எத்தனை அம்மோனியா இருக்கு? 4 அம்மோனியா. சரிங்களா? NH3 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 இங்க ஒரு Cl. சரிங்களா? அதே மாதிரி ரிமைனிங் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ்ல ஒரு NH3Cl இன்னொரு NH3Cl. கரெக்ட்டா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் பாருங்க, இது ஒரு லீனியர் காம்ப்ளெக்ஸ். என்ன காம்ப்ளெக்ஸ்? அதாவது செயின் மாதிரி இருக்கக்கூடிய. இப்போ இந்த கோபால்ட்ல இங்க ஒரு செயின் இருக்கு, இது ஒரு செயின் இருக்கு, இங்க ஒரு செயின் இருக்கு. அதனால இந்த தியரி பேர் என்னது? செயின் தியரி சொல்றாங்க. இப்போ என்னது? செயின் தியரி. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இவர் என்ன பண்றாரோ அதே தான் அவங்களும் பண்றாங்க. சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் எடுத்து ஆட் பண்ணி எத்தனை குளோரின் ஆட்டம் இருக்கு கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? இந்த சொல்யூஷன் இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு 3 AgCl வந்து பிரிசிபிடேட் வந்து கிடைக்கும். அப்படின்னா மீனிங் என்ன? 3 குளோரின் கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியே இருக்குது. அதனால தான் அதுக்கு பேர் அயனைசேஷன் ஸ்பியர் அல்லது ஸ்பெக்டேட்டர் அயான்ஸ் அப்படின்னு சொல்றோம். கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியே இருக்கக்கூடிய அயான்ஸ் என்ன மாறும்? அந்த டெஸ்ட் எல்லாம் கொடுக்கும். அந்த பாண்ட் ஓடுறது தான் ரியாக்ஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும். அதனால இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்து அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 3 AgCl வந்து பிரிசிபிடேட் வந்து கிடைக்கும். அதாவது 3 moles ஆஃப் AgCl பிரிசிபிடேட் வந்து கிடைக்கும். எப்ப? இந்த காம்ப்ளெக்ஸ். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்க வெளியே தான் குளோரின் இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 அம்மோனியா டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. இதுல 4 அம்மோனியா, இது 5, இது 6, 3 குளோரின். அடுத்த காம்ப்ளெக்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ். COCl3 and 6 NH3 இதுதான் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? இந்த 3 குளோரின் தான் வெளியே இருக்கு. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் எடுத்து அவர் என்ன பண்றாருன்னா எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணும்போது 3 moles ஆஃப் AgCl வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். அப்படி அவருக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் தான் அப்படிங்கிறது தெரியாது. அதாவது 3 குளோரின் கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியே இருக்கு, 6 அம்மோனியா கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு உள்ள இருக்கு அப்படின்றது தெரியாது.
சரிங்களா? அப்படி தெரிஞ்சிருந்தா அவர் என்ன சொல்லியிருக்கலாம், 2 வேலன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஆனா என்ன சொல்றாரு அவரு, ஒரே ஒரு வேலன்ஸ் இருக்கு. இப்போ ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் அதே அவர் திரும்ப என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கோபால்டுடைய காம்ப்ளெக்ஸ்ல ஒரு குளோரின், இந்த 4 அம்மோனியா NH3, 4 அம்மோனியா வித் Cl, இன்னொரு NH3 Cl. இதுக்கான ஃபார்முலா தெரியும், CO Cl3 எத்தனை இருக்கும், 5 அம்மோனியா. கரெக்டா? ஃபர்ஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து 5 அம்மோனியா, ஒரு அம்மோனியா எப்படி இருக்கும், வெளியே போயிருக்கு. கரெக்டா? இப்போ இதுல எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணும்போது 2 moles ஆஃப் AgCl ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றாரு. சரிங்களா? இது டெஸ்ட் நம்பர் 2. சரிங்களா? அப்படின மீனிங் என்ன, இந்த காம்ப்ளெக்ஸ்ல இப்போ பாருங்க 1 2 3 4 5 5 அம்மோனியா 3 குளோரின், அப்படியே ஒரு அம்மோனியா எங்க இருக்கு, வெளியே இருக்குன்னு அர்த்தம். 2 குளோரின். சரிங்க, ஒரு குளோரின் உள்ள என்ட்ரி ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒரு அம்மோனியா வெளியே போகும்போது ஒரு குளோரின் உள்ள வந்திருக்கு. அப்ப ரிமைனிங் எத்தனை குளோரின் வெளியே வந்திருக்கும், 2 குளோரின் வெளியே வந்திருக்கும். அந்த 2 குளோரின் தான் 2 சில்வர் நைட்ரேட் கூட சேர்ந்து 2 moles ஆஃப் AgCl வந்து ஃபார்ம் பண்ணுது. அவர் கண்டுபிடிச்ச தேர்ட் காம்ப்ளெக்ஸ் CO, இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு குளோரின், 4 அம்மோனியா NH3 NH3 and Cl. இந்த காம்ப்ளெக்ஸ் கூட எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணும்போது அவருக்கு என்ன கிடைக்குது, 1 mole ஆஃப் AgCl வந்து ஃபார்ம் ஆகும். 1 mole ஆஃப் AgCl வந்து ஃபார்ம். இதனால தான் இந்த தியரி பேரு செயின் தியரி சொல்றோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் பாருங்க, ஒரு கோபால்ட் கூட டைரக்டா 3 அம்மோனியாமே கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு குளோரின் என்ட்ரி ஆகுது, அதுக்கப்புறம் 2 குளோரின் என்ட்ரி ஆகுது. அப்படின்னு மீனிங் என்ன, ஒவ்வொரு குளோரின் உள்ள என்ட்ரி ஆக ஒரு அம்மோனியா என்ன ஆகும், வெளியே போகும். ஆனா இதுவும் இவர் கண்டுபிடிச்சது அந்த கோஆர்டினேஷன் நம்பர் 6 தான். அவர் கண்டுபிடிச்சது கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்கக்கூடிய அந்த கோபால்ட் அம்மோனியா குளோரைடு காம்ப்ளெக்ஸ் 2 பேருமே கண்டுபிடிச்சது. பட் இவருடைய மெயின் ஃபெயிலியர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வேலன்ஸ் எத்தனை வேலன்ஸ் இருக்குன்னு சொல்றாரு, only 1 வேலன்ஸ் present in the complex. ஒரே ஒரு வேலன்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் எக்ஸ்பிளைன் பண்ண காம்பவுண்ட் வந்து இதுதான். சரிங்களா? அவர் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு, அது அடுத்து ரொம்ப முக்கியமானது. அதாவது இரிடியம் காம்பவுண்ட். கோபால்ட் கீழே ரோடியம், ரோடியம் கீழே இருக்கு இரிடியம், IrCl3 C3NH3. இந்த காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அப்படியே இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும், முதல் 3 அம்மோனியா, ஒரு இரிடியத்து கூட முதல் அம்மோனியா அம்மோனியா அம்மோனியா, அந்த அம்மோனியா ஒரு குளோரின், 2 குளோரின், 3 குளோரின். கரெக்டா? அப்போ முதல்ல சில்வர் நைட்ரேட் போடும்போது அதே தான் அவருக்கு. ஆனா அவர் என்ன பண்ணல, இந்த காம்ப்ளெக்ஸ் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணல. இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. ஆனா எத்தனை குளோரின் இருக்குன்னு சொல்றாரு, எத்தனை அம்மோனியா, 3 குளோரின் 3 அம்மோனியா இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதோட ஸ்ட்ரக்சர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரிங்களா? ஒருவேளை அவர் இறந்து கூட போயிருக்கலாம். சரிங்களா? இப்போ இன்னொரு பாயிண்ட் இதில் மென்ஷன் பண்றாரு. இப்போ 2 காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்காரு. ஒன்னு CO Cl3 with 6NH3. அவர் கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் only 1 வேலன்ஸ் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். ரெண்டாவது காம்பவுண்ட் IrCl3 with 3NH3 இருக்கக்கூடிய காம்பவுண்ட். கரெக்டா? இப்போ இதுல இருந்து இந்த காம்பவுண்ட் கூட AgNO3 ஆட் பண்றாரு. எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் AgNO3, இந்த காம்பவுண்ட் கூட எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் AgNO3 ஆட் பண்றாரு. சரிங்களா? எதுக்காக ஆட் பண்றாருன்னா, யாருடைய ரியாக்டிவிட்டி அதிகம், எந்த மெட்டலுக்கு லிகண்டுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் வந்து ஸ்ட்ராங் பாண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். சரிங்களா? இப்படி எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணும்போது இரிடியம் காம்ப்ளெக்ஸ், சரிங்களா, இந்த காம்பவுண்ட் ரெடிலி இன்டராக்ட் வித் தி சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். இது அந்த AgCl பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் எது ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாரு, இரிடியத்தினுடைய காம்ப்ளெக்ஸ்ல 3 moles ஆஃப் AgCl வந்து ஃபார்ம் ஆகுது. இது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் லேட்டாக என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, என்ன அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா, இரிடியத்துக்கும் இந்த குளோரின் அந்த மெட்டலுக்கு லிகண்டுக்கு இருக்கக்கூடிய பாண்ட். இரிடியம் மெட்டலா, இப்போ இரிடியத்துல மெட்டல் அண்ட் லிகண்ட், இப்போ இரிடியம் மெட்டல் அண்ட் லிகண்ட், அதே மாதிரி இதுல கோபால்ட் மெட்டல் அண்ட் லிகண்ட். அப்ப யாருடைய பாண்ட் வந்து வீக் பாண்ட்ன்றாரு, இரிடியம் அண்ட் லிகண்ட் தே ஆர் கனெக்டட் டு தி வீக்லி பாண்ட், வீக்லி கோவலன்ட் பாண்ட்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப இரிடியத்துக்கும் லிகண்டுக்கு இருக்கக்கூடிய இந்த பாண்ட், இந்த கோஆர்டினேட் பாண்ட் வந்து என்ன பாண்ட், வீக் பாண்ட், வீக்லி பைண்டட் வித் தி இரிடியம் லிகண்ட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா மீனிங் என்ன, எங்க பாண்ட் வந்து வீக்கா இருக்கோ அந்த பாண்ட் தான் ஈஸியா யார் கூட ரியாக்ட் பண்ணலாம், சில்வர் நைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ணி இமிடியேட்டா 3 moles ஆஃப் AgCl வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இரிடியத்துக்கோ லிகண்டுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் வீக்லி பாண்ட் அல்லது வீக்லி பைண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து வீக் பாண்ட். அதே மாதிரி கோபால்ட் லிகண்டுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் வந்து இது வந்து ஸ்ட்ராங் பாண்ட். சரிங்களா? கம்பேர் பண்ணி தான் சொல்றாரு. சரிங்களா? 2 பேரும் கம்பேர் பண்ணும்போது இரிடியம் காம்ப்ளெக்ஸ் அண்ட் இரிடியத்துக்கு லிகண்டுக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்ட், கோபால்ட்டுக்கு லிகண்டுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் யார் ஸ்ட்ராங் பாண்ட் அப்படின்னா, கோபால்ட்டுக்கு லிகண்டுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் தான் ஸ்ட்ராங் பாண்ட், இரிடியத்துக்கு லிகண்டுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் வந்து என்னது, வீக் பாண்ட். எதை பேஸ் பண்ணி, சில்வர் நைட்ரேட் டெஸ்டை பேஸ் பண்ணி தான் அவர் கண்டுபிடிக்கிறார். சரிங்களா? இது யாருடைய தியரி, ப்ரூம்ஸ் அண்ட் டோசன்ஸ்னுடைய ஃபர்ஸ்ட் தியரி வந்து பாண்டிங் தியரியில ஃபர்ஸ்ட் தியரி வந்து. சரிங்களா? இவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு செயின் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ். இதுவும் கோபால்ட் அம்மோனியா இருக்கக்கூடிய அந்த குளோரைடு காம்ப்ளெக்ஸை இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு.
பட் இது மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா பிரைமரி ஒரே ஒரு வேலன்ஸ், ஒன்லி ஒன் டைப் ஆஃப் வேலன்சி பிரசன்ட் இன் த காம்பவுண்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் இது. சரிங்களா? இந்த பாயிண்ட் தான் இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் காம்பவுண்டுடைய காம்ப்ளெக்ஸ், இரிடியத்தினுடைய காம்ப்ளெக்ஸ், அதில் எது 3 மோல்ஸ் ஆஃப் AgCl ஃபார்ம் பண்ணுது, எது 2 AgCl, எது 1 AgCl, இரிடியத்தில் என்ன காம்ப்ளெக்ஸ், ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய பாண்டிங் நேச்சர். சரிங்களா? இதுதான் வந்து ப்ரூம்ஸ்டன் ஜோர்ஜன்சன் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் தியரி.